இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார். இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் நானும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். காடுவெட்டியார் நம்முள் இருக்கின்றார். அவருடைய கனவு எங்கள் ஆட்சி வந்தால், அன்புமணி அவர்கள் முதலமைச்சராக வந்தால் பிள்ளைகள் படிப்பதற்கு இலவச கல்வியை கொடுப்போம், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம். என்ன உருவாக்கிய தலைவர் யார் தெரியுமா? தமிழின போராளி. ஐயா என்ன சொல்றான்? இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்க, நீ படிக்கணும், இந்த மாணவர்கள் படிச்சுட்டு டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், கலெக்டரா வரணும் சொல்றேன். உனக்கு இடஒதுக்கீடு வாங்கி தரேன், உனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன், உன் வறுமையை விரட்டும் சொல்லி இந்த ஒட்டுமொத்த வன்னிய மக்களையும் ஒன்று சேர்ந்ததால் தான் இன்றைக்கு ஐயா வந்த பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாடு தப்பிச்சு.